எல்லாரும் சேர்ந்து ஜெயமே பாடலை விடுதலையோடு, உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு கைகளை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்று ஜெயமே. சுனாமத்தாலே இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே 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 ஜெயமே. எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் எத்தனை, எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் அவன் யுத்தத்தில் வல்லவர் பார்த்துக் கொள்வார், ஜெயத்தை நமக்கு தருவார். நம்புறீங்களா? ஆமென். ஜெயமே ஜெயமே. இயேசு நாமத்தாலே இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே 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 ஜெயமே. இனி தோல்வி நமக்கு. ஜெயமே 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 ஜெயமே. ஆமென். இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே 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 ஜெயமே. இயேசு நாமத்தாலே இனி தோல்வி நமக்கில்லை. ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இப்ப இதை வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்ப பாட்டு என்ன பாட்டு? ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள். அதை கேட்ட உடனே குஷி ஆயிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. நாமத்தினாலே ஜெயம். இப்படிப்பட்ட வல்லமை உள்ள, மகிமை உள்ள, அதிகாரம் உள்ள, ஜீவன் உள்ள வேறொரு நாமம் இல்லை. என்ன சொல்லிட்டு பவுல் இதை சொல்லுவார் தெரியுமா? 56வது வசனத்துல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. 55 இல்ல, மரணமே உன் கூர் எங்கே. உன் கூர் எங்கன்னா where is your victory? எங்க போச்சு உன் ஜெயம்லாம்? நீ என்ன நினைச்சிட்ட? எவனா இருந்தாலும் என்கிட்ட அடங்கிதான் ஆகணும். எவனா இருந்தாலும் அப்படிதான். எல்லாரையும் அடைச்சி வச்சது போல எல்லாரும் இறந்ததும் கல்லறைக்குள்ள. இஸ்ரவேல் கல்லறையெல்லாம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் வசதியானவங்கெல்லாம் பெரிய பெரிய கொகை மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எகிப்து கல்லறை இன்னும் பயங்கரமா இருக்கும். உள்ள இருக்கிறதெல்லாம் டம்மி. ஆனா அதை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மம்மி.
உள்ள இருக்கிறதுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஆனால் அதுக்கு வச்சிருக்கிறாங்க பேரு மம்மி. நம்ம பிள்ளைகளும் இப்போ இப்படி தான் கூப்பிடுது, மம்மின்னு. சில டைம் டவுட்டாக இருக்கும். அப்படிதான் அரிமத்தியனாகிய யோசேப்பின் கல்லறைக்குள்ள இயேசுவின் சரீரத்தை எடுத்து 33.5 வயது ஒரு வாலிபனுக்கு இருக்கிற அந்த சரீரம். ஆனால் இப்போ அவ்வளோ ரத்தம் போய் ஜீசஸ் அப்படியே சிலுவையிலிருந்து இறக்கி ஒரு சீலையில் சுற்றி அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஆமென். இந்த கல்லறைக்குள்ள வைத்து மரியாள்லாம் தூரத்தில் நின்று அப்படி பார்க்குறாங்க. அப்படி எல்லாம் வச்சுட்டு கல்லை புரட்டி வச்சுட்டு 2 சோட்டா பசங்களை வெளியே காவலுக்கு விட்டாச்சு. உள்ள இருக்கிறவர் யாரு? உயிர்த்தெழுதலும் ஜீவனமானவர். உள்ள இருக்கிறவர் யாரு? ஜீவனமான. இன்னும் சொல்லுங்க, அவரை பத்தி நிறைய சொல்லலாம். உள்ள இருக்கிறவர் யாரு? சர்வ வல்லவர். அடுத்து என்ன சொல்ல விட்டுருங்க நமக்கு. உள்ள இருக்கிறவர் யாரு? கண்மலையானவர். கண்மலையானவர். அவரை மறைக்கிறதுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வராங்க. ஹல்லேலூயா. அதாவது நம்ம கண்ணை மறைக்க முடியுமே தவிர அவரை மறைக்க முடியாது. சூரியன் இல்ல, சூரியனை நம்ம எப்படி மறைப்போம் தெரியுமா? சூரியனை நம்ம மறைப்போம். ஆக்சுவலா நம்ம மறைச்சது சூரியன் அல்ல, நம்ம கண்ணை. ஆனா நம்ம நினைப்பேன் தெரியுமா, என் கையை வச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். சிலர் வீட்டில் மனைவி கையில் இருக்கிற பைபிள்லாம் கிழிச்சு தூக்கி போட்டு இனி எப்படி. சிலர்லாம் அப்படிதான். தெருவில் சிலர் டிராக்டர் பிடிச்சி கிழிச்சு போட்டு இனி எப்படி. நீ மறைச்சது அவரல்ல, உன் கண்ணை. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய மனக்கண்ணை குருடாக்கி போட்டான். குருடாக்கி போட்டான். நான் போன வாரம் தான் கேட்டோமே, யோயாக்கிம் தானே நிருபத்தெல்லாம் கிழிச்சு தீல போட்டான். ஆண்டவர் வேறொரு சுருள் எடு, அதுல எழுதுனதை எழுது, கூடையும் சேர்த்து எழுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஒரே பெரிய கல்மலையானவர். அவரை மறைக்க கல். அவர் சேனைகளின் கர்த்தர். அவருக்கு காவலுக்கு 2 பேர் இப்படி இப்படி நிற்கான். நைட்டு தூக்கத்தில் அவன் வேற என்ன சொல்றான், போய் இப்படி கம்ப்ளைண்ட் பண்றான். நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது உன்னை வச்சதே வாட்ச்மேன் வேலை. உன் கம்ப்ளைண்ட் என்ன? தூங்கிட்டு இருந்தேன். போ, உனக்கு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்று வச்சதே காவல் காக்க. அது 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 கூட பிரச்சனை இல்லை. மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் அவர்கிட்ட இருக்கு. இவனை கல்லறையை பூட்டி கோத்ரேஜ் பூட்ட வச்சு பூட்டி ராஜாக்கு ஒரு சீல். எப்படி வெளியே வர பார்ப்போம். அதான் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பா. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாள்ல எழுப்புவேன் என்றார். 3வது நாள், அந்த வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே எழுந்து ஸ்திரீகள் பார்த்தபோது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. ஒரு தூதன் அதன் மேல ஏறி இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் இங்கே இல்லை. அவர் தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு மரணமே உன் கூரங்கே, பாதாளமே. பாடுங்க. சிலுவையில் ஜீவனின் பலனுமானார்,
நமக்கில்லை ஜெயமே ஜெயமே. ஓ ரபலமதரகரா ஆமென். ஆபிரகாமின் இயலாமையை ஆபிரகாம் எப்படி ஜெயித்தான் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவனானான். அவனை வல்லவனாக்க அவர் வல்லவர் என்கிற நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமை வல்லவனாக்க, எதுல வல்லவனாக்க? விசுவாசத்துல வல்லவனாக்க அவர் வல்லவர் என்கிற நாமத்தை வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், I am God Almighty, சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்கே ஆபிரகாமுக்கு அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதை அறிந்துதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தமது நாமத்தை தெரிவிக்கிறார். ஏன்னா 86லயே அவனுடைய இயலாமை நிமித்தம் அவன் ட்ராக் மாறுகிறான். இப்போ ஆபிரகாம் 99. வேதம் சொல்லுகிறது ரோமர் 4:19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்போ விசுவாசத்துல ஒருத்தன் பலவீனமா இருக்க கூடாதுன்னா சில காரியத்தை நினைக்க கூடாது. நம்ம இங்க வந்து ஃபுல்லா வசனம் கேட்கறதுனால வேற நினைவுகள் சீக்கிரம் வராது. அதனால ஆரம்பத்தில் உம்முன்னு இருந்தாலும் போக போக ஆமேன் கம்முன்னு அப்படி வரும் பாருங்க. இல்லை ஆரம்பத்தில் அப்படியே கம்முன்னு இருப்போம், அப்புறம் ஜம்முன்னு ஆயிரும். அப்படி போவோம். வீட்டுக்கு போகும்போது ஐயோ இன்னைக்கு ஃபீஸ் கட்டணுமே, அப்படி ஒவ்வொன்றா நினைவில் வரும். அந்த நினைவு நம்மளை விசுவாசத்தில் அப்படி தளர்த்தும். அப்போ ஆபிரகாம் வந்து எப்படி விசுவாசத்தில் அவன் பலவீனமா இருக்கவில்லை என்றால் சிலது அவன் நினைக்கல. தன் சரீரம் செத்து, இனி இதால ஒரு பிரயோஜனம் இல்லை. சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன், அதாவது ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு இந்த ரொம்ப பழக்கப்பட்ட வசனங்களா இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிற காரியம் இதுதான். அவருடைய நாமத்தினாலே நம்ம இதை ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே என்ன விசுவாசத்துல பலவீனப்படுத்துகிற எதையும் நான் நினைக்க கூடாது. ஆமே, என்னை விசுவாசத்துல பலவீனப்படுத்துகிற, சந்தேகப்பட வைக்கிற. ஏன் சந்தேகம் வரும்? திடீர்னு சிலதை நினைக்கும் போது தானே. இப்ப பேதுருக்கு சந்தேகம் வர காரணம் என்ன? கடல்ல நடந்த பேதுருக்கு சந்தேகம் வர காரணம் என்ன? கடலுக்குள்ள போயிருவாரு, ஆனா அந்த காற்று இன்னும் அதுதான். பேதுரு என்ன நினைச்சிருப்பாருன்னா, இயேசு வந்ததும் காற்று நின்றுக்கணும். ஏன்னா காற்று இன்னும் அடிச்சிட்டு இருக்கிறதுனால பிழைப்போம் என்கிற நம்பிக்கை பவுலுக்கு அற்று போக காரணம் என்ன? அநேக நாளையாவது சூரியனும் சந்திரனும் காணல, ரொம்ப நாளாச்சு. இப்படி ஒரு நினைவு வந்தாலே முடிஞ்சு. பவுலுக்கு இப்படி ஒரு நினைவு வந்தாலே போச்சு. அப்ப நமக்கு இன்னைக்கு இந்த நாமத்தினால முதல்ல நம்ம எதை ஜெயிக்கணும் தெரியுமா? என்ன விசுவாசத்துல பலவீனப்படுத்துவதற்கு ஏதுவான நினைவுகள் எனக்குள்ளே வரக்கூடாது. ஆமென். அதாவது நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், ஆபிரகாம் விசுவாசத்துல விசுவாசிகளின் தகப்பன்.
அந்த அந்த ரோலுக்குள்ள வர்றதுக்குள்ள எத்தனை ரோல் ஆனார்னு ஆபிரகாம்கிட்ட கேட்டாதான் தெரியும். என்ன உருட்டுனார். நல்ல பிக் ரோல் எடுத்திருக்கிறீங்க. பிக் ரோலா கிரில் சிக்கன் கறங்குறது மாதிரி 25 வருஷம் என்ன இந்த காத்திருப்பு என்கிற கம்பியில சொருவி என்ன சுத்த விட்டு இப்ப என்ன ரோல்? புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது யார் பேர்ல தான்? ஆபிரகாமின் குமாரனும். நல்லா இருக்கு ஆண்டவரே, நல்லாதான் இருக்கு. ஆனா பாருங்க, ஆபிரகாம் தன் சரீரம், ஏன்னா 86 வயசுல வேற யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எலியேசரை யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ இப்ப சரீரம் செத்து போச்சு. இதை நினைச்சா 86ல ஆபிரகாம் விசுவாசித்தான் இருக்கு. அவன் விசுவாசத்தில் பலவீனப்படக்கூடாது. ஒரு தேவ பிள்ளையினுடைய ஸ்ட்ரென்த் எதுல இருக்கு தெரியுமா? ஃபெய்த்ல தான் இருக்கு. பலம் எதுல இருக்குன்னா விசுவாசத்துல. ஆமென். மோசையின் கை தளர்ந்த கை, ஆனா மோசையின் விசுவாசம், நான் நாளைக்கு கோலை உயர்த்திட்டு நிற்பேன். ஆமென். அப்போ நான் என் விசுவாசத்தை தளர்ந்துடக்கூடாதுன்னா என்னை பத்தி சிலதை நான் நினைக்க கூடாது, என் குடும்பத்தை பத்தியும் சிலதை நான் நினைக்க கூடாது. அதாவது சாராள், அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தன் சரீரம் செத்தது, சாராளுடைய கற்பன் செத்தது. அப்ப சாராளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த். அதாவது அப்ப நினைக்க வேண்டியதை நினைக்கணும், நினைக்க கூடாததை நினைக்க கூடாது. இதுக்கு என்ன வேணும்? இதுக்கு என்ன வேணும்னா அவர் நாமம். அந்த நாமத்தினாலே 21வது அதிகாரம் கடைசி வசனத்தில், ஆதியாகமம் 21 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் பெலிஸ்தனுடைய தேசத்தில் அநேக நாள் தங்கி இருந்தார். அதுக்கு முந்தின வசனம் 33. ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் அவனுக்கு தெரிவிக்கப்பட்ட போது ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? 3வது வசனம், ஆதியாகமம் 17:3. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி விழுந்துட்டான், அந்த நாமத்துக்கு முன்பதாக விழுந்துட்டான். அதன் அர்த்தம் என்ன? அந்த நாமம் அங்கே உயர்ந்திருக்கிறது. ஆபிரகாம், ஆபிராம். அதுவரை ஆபிரகாமுக்கு பேர் என்ன? ஆபிராம். ஆபிராம் கீழே விழுந்தான். ஆபிராம் கீழே விழுந்தான், அதான் அவன் எண்ணல்ல. அப்ப இப்ப மேல 2 நேம். கர்த்தர் நிற்கிறார், ஆபிராம் நிற்கிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆபிராம காணல, ஆபிராம் கீழே தரையோட அவ்வளவுதான். இப்ப கர்த்தர் அவனுக்கு புதிய நாமத்தை கொடுக்கிறார். இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். இயலாமையை ஜெயிக்கணும். சிலதை நம்ம நினைக்கிறோம், நினைச்சு பலவீனப்படுறோம், நினைச்சு வியாதி, நினைச்சு சாப்பாடை வச்சுட்டு சாப்பிட மாட்டோம். சாப்பாடு இன்னைக்கு கர்த்தர் அப்பத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு சாப்பிட முடியாது. சில நினைவுகள் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா, விசுவாசத்தை விட்டு வழுவி போக, விசுவாசத்தில் பலவீனப்படுத்தி சிலருக்கு பாருங்க, 1ஆம் தேதி இருந்த நம்பிக்கை 19ஆம் தேதி போய் இருக்காது. ஏன்னா இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்கு. நம்ம மனசுல அப்படி ஒரு நினைப்பு உண்டு. ஆகஸ்ட் 31க்குள்ள எங்க வீட்டில் நாங்க கொடியேற்றி சல்யூட் அடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவோம். ஏன் 1ஆம் தேதி ஏத்தின வேண்டான் இருக்கா? அவன் இந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் தரித்திருந்த ஹல்லேலூயா, தேவன் நம்மை உருவாக்குகிறார். எல்லார் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயத்தை காண பண்ணுவார், கட்டளையிடுவார். அப்ப நம்ம விசுவாசத்தில் பலப்பட சிலதை நினைக்க கூடாது. அதுக்கு எனக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்றால் அவர்
அவருடைய நாமம். ஏன்னா அந்த நாமத்துக்குள்ள நீதிமான் ஓடி சுகமாய். இயேசுவா, அந்த டி டி மேஜர் கூட, இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த தூருகம், நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள். அதான் அவன் எண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை. நம்ம நிறைய நினைக்கிறோம்ல. 99 வயசுலயே அவருக்கு அப்படி நினைக்கிற அளவுக்கு போறார் அப்படின்னா நம்ம வயசுல எவ்வளவு நினைப்போம். கடந்த நாள்ல ஒரு நியூஸ் இன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னார். அந்த நியூஸ் நான் பார்க்கல, ஆனால் அவர் பார்த்துட்டு சொன்னார். ஒரு 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 பிள்ளை வளருது, 7 வயசோ 8 வயசோ. அந்த பிள்ளைய ஃபியூச்சரில் எப்படி வளர்க்க போகிறோமோ அப்படின்னு நினச்சி பயந்து அந்த தகப்பன் அந்த பிள்ளையை கொண்டுட்டாராம். இன்னைக்கு காலில் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கொண்டு போகுது. அப்படி நினச்சி அந்த பிள்ளையை நம்ம ஃபியூச்சரில் எப்படி வளர்க்க போகிறோமோ, என்ன செய்ய போகிறோமோ. எவ்வளோ வேதனை, எவ்வளோ பரிதாபம். ஒரு மனுஷனுடைய நினைவு அந்த மனுஷனை எப்படியெல்லாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகுது பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு. அப்போ இந்த சிந்தை மண்டலத்தை ஜெயிக்கணும். அதனால தான் என்னையும் உங்களையும் கூப்பிட்டு அவருடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று வாழ்த்தினது எதற்கு தெரியுமா? அதுவரை வெளிப்படுத்தப்படாத அந்த இரட்சகருடைய நாமம் அன்று வெளிப்படுத்தப்பட்டது. அந்த நாமம் தான் இயேசு. இயேசு என்னும் நாமமே என் நேசரேசுவை ஏற்றி மகிழ்ந்திடும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே உங்க நாமம் உயரணும். இன்னுமே அந்த நாமத்தை சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. அந்த நாமம் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சார்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாகும். ஏன் விசுவாசத்தில் வல்லவர்களாகணும் தெரியுமா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மோசே பாருங்க, மோசேக்கு நிற்க முடியாம, மோசே வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனான். அந்த மோசேக்கு எகிப்தில் அதுக்கு மேல நிற்க முடியாம எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டார். 40 இயர்ஸ் வனாந்திரத்தில். இப்போ மோசேக்கு வயது 80 வயது. மோசேக்கிட்ட கர்த்தர் முச்சடியில் எழுந்தருளி தரிசனமாகி, மோசே வா, நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புகிறேன். உன்னை கொண்டு நான் ஜனங்களை அழைத்து கொண்டு இவ்விடத்தில் ஆராதிக்க கொண்டு வருவேன் என்று சொல்லும் போது மோசே ஆண்டவரை பார்த்து என்ன கேட்பான் தெரியுமா? உம்முடைய நாமம் என்ன? ஏன் ஆண்டவரே, இனி நான் அங்க போய் நிற்கிறதுக்கு எனக்கு படிப்பு இருக்கு, டேலண்ட் இருக்கு, என்னால் அதை வச்சு அங்க நிற்க முடியல. எனக்கு கிரிப், எனக்கு பிடித்தம், நான் பிடிக்கிற ஒரே பிடி இனி நீங்க தான். அதனால உங்க நாமத்தை எனக்கு சொல்லுங்க. உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. இந்த வார்த்தையை எவ்வளவு விவரித்தாலும் பத்தாது. அது மோசேக்கு புரியும்படி அடுத்து சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர். மோசே, ஒரு முற்பிதாக்கள் பேரை சொல்லுன்னு கேட்டா மோசே கொஞ்சம் கூட தயங்காம சொல்லுவான், ஆபிரகாம், ஈசாக்கு,
யாக்கோபு. ஆபிரகாம் இருக்கிறானா மோசேப்போ? இல்ல ஆண்டவரே, நான் இருக்கிறேன். ஈசாக்கு இருக்கிறானா? இல்ல, நான் இருக்கிறேன். ஆபிரகாம் இருந்தானா? ஆபிரகாம் இருந்தான். ஈசாக்கு இருந்தானா? ஈசாக்கு இருந்தான். யாக்கோபு இருந்தானா? யாக்கோபு இருந்தான். இப்போ இருக்கிறானா? இப்போ இல்ல. ஆனா நான் அப்போ இருந்தேன், இப்போ இருக்கிறேன். நல்ல கையை தட்டி. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீதான். ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை அவன் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துவதும் நீர்தானையா. இயேசுவின் நாமத்திலே நீ இழந்தது, உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தர் திரும்ப தருவாராக, திரும்ப தருவாராக. சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14-15 வசனங்கள் தான், வாசிக்க வேண்டாம். நான் இருக்கிற மோசே, நான் இருக்கிற மோசே. ஏன்னா அதான் யோசேப்பு போயிட்டான்ல, இனி இந்த ஜனங்களை டார்ச்சர் பண்ணலாம் தான் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா எழும்பி, யோசேப்பு இருக்கிறது வரைக்கும் இஸ்ரவேலர் யாராவது கை வச்சாங்களா? தொட முடியாது. யாக்கோபு இருக்கிறது வரைக்கும் தொட முடியல. ஏன்னா தேவனால் உண்டான பயங்கரம். அப்படி ஒரு வசனம் உண்டல்லவா, ஆதியாகமம் 36வது அதிகாரமா 5வது அதிகாரம் 5வது வசனம் வாசியுங்கள். உங்களுக்கு உண்டானதிலே, ஆதியாகமம் 35:5 நான் வாசிக்கிறேன். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். ஆமென். என்ன வார்த்தை! நம்முடைய தலைமுறைய சத்துரு தொடக்கூடாது. தேவனாலே உண்டான பயங்கரம். அவங்க என்ன செய்தார்கள்? அந்நிய தெய்வத்தை எல்லாம் அப்புறப்படுத்தினாங்க, புதைச்சிட்டாங்க. கர்த்தரே எங்களுக்கு தெய்வம். ஏன்னா நாளைக்கு அந்த மகிமை ஆண்டவர் வேற யாருக்குமே எடுக்க விடல. முதல்ல பாரு, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியுது. டச் பண்ணனால சொல்றேன். ராகேல் வரும்போது ஒரு விக்கிரத்தோட வந்துட்டா. கர்த்தர் யாக்கோபை குறித்து நாளைக்கு மோசையை வச்சு என்ன சொல்ல விரும்புகிறார்? கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஃபர்ஸ்ட் யாக்கோபு லாபான் வீட்டில் இருக்கும்போது லாபானின் குமாரர் என்ன சொன்னாங்க? எங்க அப்பாவாலையும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவர் வெளியே வந்துட்டார். வா, மகிமை லாபானுக்கு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஏசா என்ன சொன்னா? என்னுடையது, வெளியே வந்துரு. இப்ப லாபான் சொல்றார், எங்க அப்பாவால் ஆசீர்வதி, வெளியே வா. இப்ப ராகேல் நேசிக்கிறவா உன்னை தூக்கி வச்சுட்டான். நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் வரும்போது பெட்டியில் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு ஒரு மாலையை போட்டு கும்பிடணும்ல. பாதி வழியில லாபான் வந்தான். லாபான் வந்தப்போ அப்பாவை கூப்பிட்டு, அப்பா அட்ட சொல்லிடாதீங்க, நான் தான் எடுத்துட்டு வந்தேன், அப்படியே கொண்டு போயிருங்கன்னா லாபான் பேசாம கொண்டு போயிடுவார். லாபான் வரும்போது அதுக்கு மேல யாரி சாப்புன்னு உக்காந்து அவ்வளவுதான். வழியிலே ராகேல் அவுட்டு. ஏன்? கர்த்தர் ஒருவரே அவர். சில நேரத்தில் தேவன் செய்கிற சில காரியங்கள் நமக்கு புரியாது. ஆனா நாளைக்கு சரித்திரம் சொல்லும், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர்
கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே. என் ஆண்டவர் எனக்கு எதுவுமே தீமையா செய்யறது அல்ல, நன்மையா தான் செய்யறாருன்னு சொல்றவங்க. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா சொல்லுங்க. ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா. யாக்கோபின் தேவனும் என்னுடைய தேவனும். ஆபிரகாமின் தேவனும் உடக்கம் அமரோலம் அமரே. யாக்கோபின் தேவனும் என்னுடைய தேவனும். ஆமென். என்னுடைய உழைப்பை ஆர்வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. ஆமென். அப்படி ரெண்டு கையை உயர்த்தி அப்பா நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ. அப்படியே சொல்லிருங்க. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும், உம்மை விட்டா. நல்ல கவனமா கேளுங்க. இப்போ ஒரு பெரிய சவாலை அல்லது ஒரு பெரிய எதிர்ப்பை மோசே சந்திக்க போகிறான். அவருடைய நாமத்தை அறிந்து, அவருடைய நாமத்தை பிடித்துக்கொண்டு, இன்னும் சரியா அவனுக்கு பிடி கிடைக்கல. சமூகத்தில் தனித்திருந்து அவர் நாமத்தை அறிகிறான். பார்வோனை எதிர்க்க போகிறான். இப்ப பார்வோன் சமூகத்தில் போய் நிற்கும் போது 5:2 வாசிங்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன். நான் கர்த்தரை அறியேன். நான் இஸ்ரவேலை போகவிடும். நான் கர்த்தரை அறியேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். ஆண்டவர் இப்படியா சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய நாமத்தை அறியாமல் சத்ருவை எதிர்க்க முடியாது. என்னை எதிர்க்கிற சத்ருவுக்கு முன்பதாக அவர் நாமத்தை சொல்லணும்னா நான் அவர் நாமத்தை அறியணும். அதான் தெரியுமே எங்களுக்கு இயேசுன்னு. அந்த நாமத்தின் மகத்துவத்தை அறியணும். அந்த பேர்ல இருக்கிற வெயிட் அறியணும். வெயிட். ஆமே. ஒருத்தங்க ஒரு அதிகாரத்தில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேரை சும்மாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அதிகாரத்தை சொல்லி, ஆமே, அந்த மகத்துவம் அது தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காயாக. இஸ்ரவேல் மேல அவ்வளோ கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, அவங்க கண்டுக்குட்டிய உண்டாக்கி வச்சாங்க. அது 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 பெரிய 100% தப்பு, அதுல மாற்றமே கிடையாது. அதை வச்சுட்டு ஆரோன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், கர்த்தருக்கு பண்டிகைன்னு. மலையில மோசையை கூப்பிட்டுட்டு கட்டளை கொடுத்துட்டு இருக்கிறார், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க. அப்ப எவ்வளவு சாத்தம் மேல இருந்து நமக்கு ஒரு வேர்டு வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தையும் செஞ்சிட்டு இருப்பான். அது வரைக்கும் செய்யல. 40 வருஷம் காணாம போன மோசைய ஒருத்தன் தேடல. 40 நாள் மலைக்கு போன மோசே ஒருத்தன் தேடுறானா, நீ ஆண்டவரோடு தனித்து உறவாடுறதுல ஏதோ சிலது நடக்குது. ஆமென். அல்லேலூயா. நீங்க 3 மாசம் எங்கேயாவது போங்க, உங்களை யாரும் தேட மாட்டாங்க.
30 நாள் ஜெபத்துக்கு வாங்க. இவ என்னையா போய் அதுக்குன்னு மோசைய மாதிரி தூக்கி போட்டு உடைச்சிட்டு, மோசையாவது 10 கட்டளை, நம்மள மொத்த பைபிள் எழுத வைப்பார். போ வாங்க. ஆமே, ஹல்லேலூயா. அதான் அதை வச்சுட்டு கர்த்தருக்கு பண்டிகை. எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு கல்யாண கார்டுல இந்த காரியம் கர்த்தரால், கர்த்தரால புரோக்கராலா? கர்த்தர் பாப்பாரு. சரி, ஆவே. அதான் அந்த நாமத்தின் மகத்துவம். ஆண்டவர் யாரு எனக்கு தெரியாதுன்றான். தெரியாதுன்னு சொல்லும்போது இவங்களுக்கு சொல்ல தெரியல. எபிரேயருடைய தேவன். ஒன்ன நீ என் கால் கீழே கிடக்கிற. அம்மா, என் தேவன். உன் தேவன் யாருன்னு கேட்டா சொல்ல தெரியணும். இப்ப மோசே திருப்பி போறான். திருப்பி போனது மட்டும் இல்ல, வைக்கோல கூட புடுங்கிட்டான். என்னாண்டவர் உங்க நாமத்தை சொல்லும் போது நான் இருக்கிறேன்னு சொல்லி விட்டீங்க. அதை நீ சொன்னியா? அங்க சொல்ல தெரிஞ்சுதா? எனக்கு சொல்ல தெரியல ஆண்டவரே. நல்லா கவனிக்கணும். தெரிஞ்சதுனால அந்த வசனங்கள்ல எடுக்கவில்லை. நேரம் பறக்குது. செய்தி இப்பதான் தொட்டிருக்கிறேன். அவன் நேர போய் மோசே இருக்கிறான். இருக்கும்போது 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை நான் வாசிக்கிறேன். பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் சொல்லிட்டு 2வது வசனத்துல, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. யெகோவானா என்னன்னா சொன்னார்ல கொஞ்சம் முன்னாடி. என்ன சொன்னார்? இருக்கு. அதுதான் மோசேக்கு சொல்றார். அது ஒரு நாமமா இப்பொழுது அவர் கொடுக்கிறார். அதே போலதான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயம், நித்திய பிதா, சமாதான பிரபு. இது எல்லாம் சேர்ந்து உள்ளடக்கிதான் இயேசு என்கிற நாமம் கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. அவரை நான் எந்த அளவுக்கு அறிகிறேனோ அந்த அளவுக்கு சத்துரு என் மூலமாய் அவரை அறிவான். எனக்கு பார்வோனை எதிர்த்தாகணும். எதுக்கணும்னா மோசே 80 வயசு மோசே அவன் பார்க்க கூடாது. இந்த 80 வயசு மோசைக்குள்ள அவருடைய நாமம் இருக்கிறத அவன் பார்க்கணும். உன்னை பார்க்க அவனுக்கு எரிச்சல் தான் வரும். உன்னை துரத்தி விட்டுட்டு தான் இருப்பான். ஆனா உனக்குள்ள என்ன பார்த்ததும் உன்கிட்டே வந்து வேண்டுது நிப்பான் பாரு. உன்கிட்டே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவான் பாரு. உன்கிட்டே வந்து பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுப்பான் பாரு. இங்க அதுதான் நடக்குது. கர்த்தர் மேலும் சொல்றாரு, நான் யெகோவா சொல்லிட்டு 3வது வசனத்துல சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஹல்லேலூயா. நான் அவர்களுக்கு எப்படி என்னை வெளிப்படுத்தினேன் தெரியுமா? நான் சர்வ, அது அவருடைய ஒரு பார்ட், அவ்வளவுதான். அவர் இருக்கிற நீங்க 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 எதுல ரொம்ப உச்சத்துல இப்படி ஒருத்தர் இருந்தா அப்படி நினைக்கிறீங்களோ அதுல அவர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி அதாவது ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ஒரு ஊழியர் மீட்டிங்ல ஒரு 10 நிமிஷம் சாட்சி கொடுக்கிறார். அவர் மந்திரம் செஞ்சிட்டு இருந்தார். மந்திரங்கள் செய்தவர். மந்திரங்கள் அநேக அவங்க ஆவிகள் பேரெல்லாம் சொல்லி நிறைய டெவில் வைத்து மந்திரம் செய்கிறவர். பயங்கரமான மந்திரவாதி. அவர் அப்படி ஒரு ஊழியக்காரருக்கு அகைன்ஸ்டா செய்யறாரு நினைக்கிறேன். அப்படி செய்யும் போது இவர் அதை பாதிச்சுட்டு இவர் இருக்கும்போது ரெமடிக்கு அப்போ அந்த ஊழியக்காரர், அப்போ நம்ம ஒரு 10 ஆவிகளை அனுப்புறோம். அந்த ஊழியக்காரர் எத்தனை ஆவிகள் அனுப்பி இருக்கணும்? மினிமம் 11 ஆவியை அனுப்பி இருக்கணும். அப்ப நம்ம 6000 பேர் போனா அவங்க மினிமம் எத்தனை பேராவது வரணும்?
ஏழாம். அப்போ அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்லி கொடுத்தாராம், இங்கே பாரு, நீங்க அந்த உங்க தெய்வங்கள் பெயரை சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஒரே பேர் இயேசுன்னு சொல்லுங்க, சரியாயிரும். இவர் நான் எத்தனை பேரை படிச்சு வச்சிருக்கிறேன், இவர் என்னடா ஒரே ஒரு பெயரை சொல்றாரு, ஒரே ஒரு பெயரை சொல்றாரு, இயேசுன்னு சொல்லிரு. ஆமென். நாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை வச்சிருக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை வச்சிருக்கிறோம். இவங்க என்னடானா ஒரே பேர்ல எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. வேறொரு நாமமும் இல்லை, வேறொரு தெய்வமும் இல்லை, ஒரே தேவன் தான், ஒரே நாமம் தான், அவர்தான் இயேசு. ஆமென். ஆனா அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும், நீங்க எகிப்துல கவனிச்சீங்கன்னா இந்த 10 வாதைகள் இருக்குல்ல, அந்த 10 வாதைகளையுமே இவங்க வழிபடுறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், எகிப்தின் தேவர்கள் பேர்ல நான் நீதியை செலுத்துவேன் அப்படின்னார். 10 அதுலயும் ஏன் தலைப்பிள்ளையை அடிச்சார்? ஏன்னா அந்த தலைப்பிள்ளை எகிப்தின் தெய்வங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ஏன் நைல் நதி அடிச்சார்? நைல் நதி அவங்களுக்கு புனிதமானது. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா மோசையை வச்சு என்ன பண்ணுவார்னா கோலை வச்சு அப்படியே நீட்டுவார். எதற்கு நேரம் நீட்டுவார் தெரியுமா? எல்லா நீர்நிலைகள், அதாவது குட்டி குட்டியா அங்கங்கே இருக்குல்ல, குளம், ஆறு, குட்டி குட்டி பிசாசுகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க பாரு எங்க அடிக்க போறேன் தெரியுமா? தலையில அடிக்க போறேன். இப்படி காட்ட வச்சுட்டு நைல் நதியில ஓங்கி அடிங்கிறார். அடி. அடுத்து சர்ப்பம். அவங்களுக்கு சர்ப்பங்கிறது இந்த எகிப்தியனுக்குரிய எதுல பாருங்க சர்ப்பம் இருக்கும். பார்வோனுடைய அந்த தலையில வைக்கிறதுல பாருங்க அதுல ஒரு பாம்பு இருக்கும். முதல்ல அட்டாக் அதான், அவ்வளத்தையும் விழுங்கு. எல்லாமே அதே போல சூரியன் 80 வயசு தாத்தாவை வச்சு சூரியனுக்கு பாய் சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் சூரியனே காணல. தவளையை வழிபடுறாங்க. பேன். அப்புறம் மலைக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன் அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவன் சொல்லிட்டு எலியா வர்றதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா அந்த பாகால் இருக்குல்ல, அந்த பாகாலை குறித்து அதை வழிபடுகிறவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த பாகால் தான் அக்கினிக்கும் தண்ணீருக்கும் உள்ள தெய்வம். அதனாலதான் எலியா சொல்றான், நான் சேவிக்கிறவன், அவருக்கு முன்னாடி நிக்கிறவன் சொல்ற, என் வாக்கின்படி அண்டி மழை பெய்யாதுட்டான். என்ன உன் தெய்வம் தான் மழையை வருமா? வருத்திக்கோ, நான் சொல்லாம மழை பெய்யாது போ அப்படி சொல்லிட்டு போயிட்டான். போனது போய் ஒளிச்சுக்கோன்ட்டாரு. போய் உள்ள ஒளிச்சு வச்சுட்டார். ஏன்னா இவரு வேற அடிக்கடி இப்படி தட்டுறவரு, அப்புறம் அவன் தட்டிடக்கூடாதுல்ல, அதனால ஒருக்க தட்டிட்ட போய் ஒளிச்சுக்கோ. ஒவ்வொன்றுக்கும் ஒரே தெய்வம். ஆனா இதுதான் பாகால் தான். இன்னொரு நாமம் உண்டு, அது நம்ம ஆக்சுவலாக டாபிக்ல அதனால எடுக்கல. மழையை கொடுக்கிறது அது அக்கினி. மெயினா பாகால் அக்கினியின் தெய்வம். அதனாலதான் அக்கினிக்கு பிள்ளைகளை தீக்கடக்கம் பண்ணுவாங்க. பைபிள்ல இருக்கு. அக்கினிக்கு இதெல்லாம் தான் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குது. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்தில் கீழே பூமியிலும் யாதொரு சொரூபத்தை நீ என்ன செய்யக்கூடாது? உண்டாக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. இப்போ வராரு முதல்ல பாகால் தீர்க்கதரிசி கூப்பிட்டு, சரி உன் வழிக்கே நான் வரேன். உன் தெய்வம் யாரு? அக்னியின் தெய்வம் இல்ல? ஓகே, இப்போ சேலஞ்ச் பண்ணுவோம். அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வம் தான் தெய்வம். அதான் உங்களுக்கு குஷி ஆயிட்டு. ஏன்னா பாகால் யாரு? அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்னியின் தெய்வம். அவன் கத்துறான். யார்? எலியா சொல்றாரு, ரொம்ப நேரம் இருந்தது இல்ல, போயிருப்பாரு. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கும், அதான் உண்மை. அப்படிதான் எலியா சொல்லுவார். ரொம்ப நேரம் இருந்தது, அதுவும் ஏசியில் இருந்தது. போயிருப்பாங்க. கொஞ்சம் கூட சத்தம் போட்டா உள்ள இருந்து ஆமே
ஒருவனை 3 வருஷம் அமர்ந்திருக்க வைத்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எலியாவை அறிய வச்சுட்டு தான் வெளியே விடுறார். இந்த நாட்கள்ல ஒன்ன தேவ சமூகத்தில் அமர வைத்திருப்பது கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வெளியே விடுவா. கர்த்தரே தேவன் என்று தேசம் முழங்கும். நல்ல கையை தட்டி ஷாலாபா கரபா ரீமா மாலாரா அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் ஊரா மாக்கரோ ரீபா லா சுடாரா ஷேரமா மாக்கரா ரீமா மாலோ தரோ. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே தேவர்களில் அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. ஒரே நாமம், வல்லமையுள்ள நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் ஆமென். வானத்தில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? Glory. உமக்கொப்பானவர் ஜீசஸ், ஜீசஸ். நல்ல கையை தட்டி பாடுவோம். ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. உன் தேவன் யார்? எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. மோசே வந்து நிற்கும் போது மோசையை கூப்பிட்டு தேவன் தம்மை மோசைக்கு வெளிப்படுத்துகிறார். நேர போய் பார்வோன்ட்ட ஒரே வார்த்தை சொன்னா அன்னைக்கே பார்வோனே வண்டியில ஏற்றி வெளியே கொண்டு விட்டுருப்பான். அப்படி அவர் செய்ய மாட்டார். ஏன்னா ஏன்? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது? இயேசுவை தெரிந்து எத்தனை அசுத்தாவி பிடிச்சவங்க அவரை சொல்ல வந்தாங்க தெரியுமா? இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அதட்டினார். அது சொல்லக்கூடாது. சீஷர்களை பார்த்து நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? இந்த பேதுரு சொன்ன வார்த்தையை பேதுரு சொல்றதுக்கு முன்னாடி நிறைய அசுத்தாவிகள் சொல்லிச்சு. ஸ்டாப், ஸ்டாப், ஸ்டாப். பீட்டர், நீ சொல்ல, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகி நான் சொல்லணும், நீ சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரை சொல்லணும். உங்க நாமம் உயர இன்று மேன்மையடைய பாடுவேன். அப்படி சொல்றவங்களை ஸ்டாப். நாங்க பரிசேயர் வேத பாரகர் வந்து ஸ்டாப் என சொல்ல வேண்டியவங்க சொல்லல. கர்த்தர் குழந்தைகள் பாலகர் வாயில ஆமென் சொல்ல வேண்டிய இஸ்ரவேலர் அவரை சொல்லல. ஆமென். பிசாசுகளின் தலைவன்ட்டாங்க. தப்பு தப்பா அவரை சொன்னாங்க. ஆண்டவர் குழந்தைகள் பாலகர் வாயில். குழந்தைகள் பாலகர் நேரம் ஒன்றும் தெரியாதவன். நம்ம எல்லாம் ஒண்ணுமே தெரியாதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்துக்கு அந்நியமானவர்கள், உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆனா நம்மை தெரிந்தெடுத்து நம்ம வாயில அப்பா நாமத்தை சொல்ல வைத்த அவருடைய தயவு, மாதயவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். டீமாயிடா. ஹல்லேலூயா. என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தி உண்மையாய் என் விளக்கை. ஆண்டவர் சொல்றார், இவங்க கூப்பிடலன்னா இந்த கல்கள் கூப்பிடும். அதன் அர்த்தம் என்ன? இவங்களை தள்ளி இன்னொரு ஆப்ஷன் அவருக்கு இல்லை. அடுத்து நான் இன்னொன்னு உருவாக்கி இவங்க கூப்பிடல, அந்த கல்ல கூப்பிடு. ஆமென். பிரியமானவர்களே, அந்த நாமத்தை
உன் அறைக்குள் இருந்து அவரை அறிந்து கொள். நீ அறைக்கு வெளியே வரும்போது சத்துரு அலறுமா, சத்துரு அறிந்து கொள்வா. ஆமென், ஆமென். யாருன்னு கேட்டான். மோசே ஆண்டவர்கிட்ட போறான். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை அவனுக்கு சொல்லுகிறார். மோசே மீண்டும் பார்வோனிடத்துல போகும்போது, இப்பொழுது பார்வோன் அவர் யாருன்னு பார்வோனே சொல்றான். யாத்திராகமம் 8:8, 8:25, 9:27, 9:17, 8:17 எல்லாம் வாசிக்க டைம் இல்லை, அதனால நானே சொல்லுகிறேன். 8:8 அவன் மோசையை கூப்பிட்டு சொல்லுகிறான், இந்த தவளைகள் நீங்கும்படி நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். யாருன்னு கேட்டவனுக்கு இப்ப தெரியுது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். 8:25, 26 மோசே அழைப்பித்து சொல்லுகிறான், நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு பலியிடுங்கள். அவர் யார்? ஆராதனைக்குரியவர். 9:27 இப்ப மோசையை கூப்பிட்டு பார்வோன் சொல்லுகிறான். அந்த 9:27 அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனை அழைப்பித்து, நான் பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர். ஆமென். 9:17 ஆமென் மோசை ஆரோனை அழைப்பித்து சொல்லுகிறான். ஆமென். 8:17 வாசிங்க. 9:17 நீர் என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? ஜீசஸ். ஆமென். சாரி. 10:16 அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் 10:17 வாசிங்க. இந்த ஒரு முறை மாத்திரம், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன், இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம். அவர் யார்? சாவை விலக்குகிறவர். ஹல்லேலூயா. சாவை விலக்குகிறவர். யாரு சொல்றா தெரியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற பார்வோன் சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்கிறவர், நீதி உள்ளவர், ஆராதனைக்குரியவர், சாவை விலக்குகிறவர். என்ன அதன் அர்த்தம்? மோசே, நீ கர்த்தரை அறிய 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 உன் மூலமாய் அநேகர் அறிந்து கொள்வார்கள், உன் சத்துரு அறிந்து கொள்வார். ஆமென். அறிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், ரொம்ப முக்கியம். அறிந்து கொள்ள என்ன செய்யணும்? அருகில் வரணும். தூரத்தில் நிக்கிறான் மோசே, கிட்ட வந்து பார்க்கலான்னு வரும்போது மோசே அப்படின்னு கூப்பிடுறாரு. அங்கேயே நின்று விழுந்துட்டான். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார். இன்னொரு ஸ்டெப் கிட்ட வந்தான், நான் யெகோவா என்றார். இப்பொழுது மோசே ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே உடைய மகிமையை நாம் பார்க்கணும், உடைய மகிமையை நாம் பார்க்கணும். கேட்கும்போது கர்த்தர் மோசேயின் இடத்துல சொன்ன வார்த்தை தான் யாத்திராகமம் 33:21. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நீ அங்கே கன்மலையில் நில்லு. அடுத்த அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் மோசையை நோக்கி பேசுகிறார். 2-3 வசனங்களிலே நான் வாசிக்கிறேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடு கூட அங்கே ஒருவனும் வரக்கூடாது, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது. அப்போ அவரை அறிகிற, அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை அறியணும்னா இங்கே தேவன் எதை விரும்புகிறார், எதை ரொம்ப வலியுறுத்துகிறார் தெரியுமா? பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இயேசுவோடு. ஏன் ஆடு மாடு மேயக்கூடாதுன்னு சொல்றாரு? அதுதான் அவர்களுடைய தொழிலே. நீ பகல்ல மேய்ச்சிக்கோ, ஆனா நீ இப்போ எதுக்கு வர?
க்ளோரிய பார்க்க இந்த இடத்துல உனக்கு வேற எந்த ரிக்வஸ்டும் இருக்கக்கூடாது. உன் நினைவுல கூட வேற எந்த ஐயோ அது இருந்தா எப்படி, இது இருந்தா எப்படி. அதனாலதான் நீ விட்டியற் காலத்துல ஆயத்தமாகி வா. யாரும் அவன் கூட வரக்கூடாது. நீ உன்னை தனிமைப்படுத்தி என்கிட்ட வா, நான் வந்து உன் பக்கத்துல நிற்பேன். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த இடத்துல மோசே தன் சார்பாக யோசுவாவை அனுப்பல, காலேப் அனுப்பல, ஆரோன் அனுப்பல, மிரியாமை அனுப்பல, அவனே வந்தான். அது போல கர்த்தர் தம் சார்பாக கேப்ரியலை அனுப்பல, மீகாவேலை அனுப்பல, அவரே வந்தார். இதான் உறவு. உறவுக்குள்ள தூதன் கூட கிடையாது. ஆனா யாக்கோபே நீ இங்கேயும் அவர் அங்கேயும்னா இடையில நிறைய தூதர்கள் தேவைப்படுறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. எதுக்கும் அவங்கள்ட்ட ஒரு போன் பண்ணி ஜோம் பண்ணி கேட்போம், தப்பு கிடையாது. எதுக்கும் இங்கேயும் ஒரு லெட்டர் போடுவோம், எதுக்கும் நமக்கே ஒரு லெட்டர் போட்டு 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 ஆனா நீ நெருங்கிட்டேனா உனக்கு அவருக்கு இடையில ஒரு தூதனுக்கு கூட வேதம் சொல்லுகிறது. 4 கடைசியில சீனாய் மலையில் ஏறினான். 5 கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கினான். மோசே இப்ப எதுக்கு ஏறுறான்? மகிமையை பார்க்கணும். கீழே லட்சக்கணக்கு ஜனங்க இருக்கிறாங்க. 1000 தேவைகளை வச்சுட்டு நேரம் உள்ள என்றாகிறான். கர்த்தர் எதுக்கு இறங்குறார்? கர்த்தர் எதுக்கு இறங்குறார்? மோசே கர்த்தரை பார்க்க ஏறுறான். கர்த்தர் மோசைக்கு தம்மை காண்பிக்க இறங்குறார். அங்க ஒரு வார்த்தை இருக்கும். 5வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று. அப்ப அந்த மேகம் எதுவரை வருது? அந்த கிட்ட வர. அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். மோசே கேட்டது என்ன? அப்ப ஏங்க நாமத்தை கூறுறார்? அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை அறிய 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 மகிமை வெளிப்படும். அந்த மகிமை வெளிப்படுகிறது. அந்த மகிமை வெளிப்படும் போது உடன்படிக்கை உண்டாகும். அந்த நாமத்தை அவர் சொல்லுகிறதை கேளுங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தர் கர்த்தர் இரக்கமும், முதல்ல என்ன வைக்கிறார்? இரக்கம், அடுத்து கிருபை, அடுத்து நீடிய சாந்தம், அடுத்து இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் ரொம்ப அனுபவிக்க முடியும். மகாதயை, அடுத்து சத்தியம் உள்ள தேவன், அடுத்து 1000 தலைமுறைகளுக்கு, அடுத்து அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும், அடுத்து குற்றவாளியை எடுத்ததுமே குற்றவாளியை குற்றமற்றவரான்னு சொல்லி இருந்தான். அந்த இடத்திலேயே மோசேக்கு ஆண்டவரே அந்த மேகத்தை தந்தீங்கன்னா அந்த வண்டியிலேயே கீழே இல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இரக்கம் உள்ளவர். அது எப்படின்னா அவர் கிட்ட 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 வர வர, ஏன்னா அவர் கடந்து போறார் அப்படின்னு இருக்கு. அந்த பிக்சரை கொஞ்சம் பாருங்க. ஆமே, எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் வச்சு செய்யறதில்ல. இப்ப மோசே நிக்கிறார்.
கிட்ட இரக்கம் உள்ளவர், அப்படி கடந்து போகிறாராம். இரக்கம் உள்ளவர், அடுத்து கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம், பொறுமை. இப்படி போயிட்டு தூரம் போக 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 அக்கிரமத்தை விசாரிக்கிறவர். என்ன ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ தூரம் போக 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 நீ நெருங்க 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 நெருங்கி நிற்கிறவன் சொல்லுவான், அவர் இரக்கம் உள்ளவர். சும்மா எங்கேயோ இருந்துட்டு இரக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர் பாடிட்டு இருக்க கூடாது. ஹைப்பர் கிரேஸ் மக்கள் அப்படிதான், சத்தியத்தை அறியணும். கரெக்ட், அவர் உண்மையிலே இரக்கம் உள்ளவர் தான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா நீ எப்படியும் வாழ்ந்துட்டு அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர் சொல்ற தெரியுமா? தகப்பன் இரக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர் என்பதை இளையகுமாரன் எப்பொழுது கண்டான் தெரியுமா? கிட்ட வந்த போது. கிட்டவா அவர் நாமத்தை கூறினார். அன்னைக்கு முச்செடி ஒரு இடத்துல, மோசே ஒரு இடத்துல இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்ப பக்கத்துல நின்று சொல்றார், நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா மோசே? நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன், நான் கிருபையுள்ளவராய் இருக்கிறேன், நான் நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறேன், நான் மகாதயை உள்ளவராய் இருக்கிறேன், நான் சத்தியம் உள்ள தேவனாய் இருக்கிறேன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவராய் இருக்கிறேன், அக்கிரமத்தை மீறுதலை பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறேன், குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அவருடைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அதாவது அந்த மேகம் வந்து மோசே கிட்ட அப்படி நிக்குது, நின்னுட்டு அப்படியே அந்த மேகம் மூவ் ஆகுது. சொல்ல சொல்லத நாமம் வெளிப்படுத்தப்பட மோசேக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். மோசே முகம் குப்புற விழுந்தான். இப்போ கர்த்தர் மோசேக்கு சொல்றார், 10வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நல்ல கைகளை தட்டி உன் கூட இருந்து, ஏன்னா என்ன தெரிஞ்சிட்டுல, உனக்கு என்ன பார்த்துட்டல, உன்னோட கூட இருந்து ஷாலா பாக்கா ராமா ரேமா மராத்தா நாலரா. ஆமென். 11வது வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசினையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். உனக்கு நான் என் நாமத்தை சொல்லியிருக்கிறேன். ஆமென். உனக்கு முன்பாக நான் துரத்தி விடுகிறேன். இப்ப மோசே அவருடைய நாமத்தை எவ்வளவு டீட்டெயிலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அறகுறையா அறிந்துட்டு போனா, துரத்தி விடப்பட்டான். அந்த நாமத்தை மட்டும் அறிந்து கொண்டு போனா அற்புதங்களை எல்லாம் காண்பிக்க தேசத்திலே விளங்க பண்ணினார். ஆனா அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை, அவரோடு உறவாடி அவரும் மோசையும் இந்த பர்சனல் ஃபெலோஷிப், அது இன்னும், அதுதான் யோபு மிஸ் பண்ணதா அழுவாரு. அந்த ரகசிய செயல், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என் கூடாரத்தில் சொல்றாரு. மோசே, ஜனங்கள்லாம் அப்படி தூரத்தில் நின்று ஐயோ அவர் வராரு அவ்வளோ ஓடுங்கிறாங்க. மோசே, நீ இந்த உலகத்துக்கு சொல்லு, அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம், பொறுமை, மன்னிக்கிறவர். ஆமென். குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாய் விடாது. அது என்ன மன்னிக்கிறவன் சொல்லிட்டு குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாது. ஏன் இது ரெண்டையும் படிக்கும்போது முரண்பாடா இருக்குல்ல?
நல்ல கவனிங்க. இப்போ 12th ரிசல்ட்லாம் ரிசல்ட் கொஞ்ச நாளில் என்ன ஸ்கூலுக்கு வரும்? மார்க் ஷீட் வரும். மார்க் ஷீட் எங்கே இருக்கு? ஸ்கூலில் இருக்கு. அப்போ நமக்கு மார்க் ஷீட்டு ஸ்கூலில் இருக்கு. மார்க் ஷீட் வேணும்னா அவ்வளோதான், நீ போய் வாங்கணும். நீ போய் வாங்காம நான் 12th பாஸ்னா நீ பாஸ் அவுட் ஆகி போயிடுவ. 12th பாஸ் நீ போய் வாங்க, அவ்வளோதான். அந்த திரைச்சிலையை கிழிச்சிட்டாரு. ஏங்க, எனக்கான மன்னிப்பு சர்டிபிகேட் அவர் கையில் இருக்கு. நான் என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த கல்வாரி கிட்ட வரணும், அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் கிட்ட வரணும். அப்பா, எனக்கு மன்னிப்பை கொடுங்கப்பா, என் பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு வரணும். அவ்வளவுதான். நாங்க வரமாட்டோம். இதான் இந்த துருபதேசங்கிறது எப்படி எல்லாமோ கண்ணா பின்ன ஆயிட்டு, ஒரு வார்த்தையை அப்படியே புரட்டி. ஏன்னா அவங்க பேசுறது 90% சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு. இந்த ஒன்றில் கொண்டு எவ்வளோ பைபிள் தான். நீ வா, நீங்க அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட வா. ஏசப்பா, ஆண்டவரே, என்னப்பா வேணும் உனக்கு? இந்த மன்னிப்பு. எதுக்கு மன்னிப்பு? நான் இப்படி பண்ணிட்டேன். சரி, நீ பண்ணிட்ட, அதுக்கு நான் எப்படி மன்னிப்பு தருவேன் நீ நம்புற? அதான் அதுக்கான பனிஷ்மெண்ட் நீங்க வாங்கினீங்களாப்பா. என் மேல் விழும் தண்டனை உங்க மேல விழுந்துச்சு, உங்க தழும்புகளால நான் குணமாக. அந்த இடத்துல என் பாவ அறிக்கை இருக்கு, உணர்வு இருக்கு, விசுவாசம் இருக்கு. அதான். ஆனா நீ வராம இருந்தா குற்றவாளியே குற்றமற்றவனோட, நீ வந்துட்டேன்னா உனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான், இது சொல்லு மோசே, இதுதாங்க பிரமாணம், இதுதாங்க பைபிள் டீச் பண்ணுது. ஆமென். அது அவங்க மார்க் ஷீட் இருக்கு. நேரா போறோம், கம்ப்யூட்டர்ல இருந்து மார்க் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போறோம். பாருங்க, என் மொபைலில் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் எனக்கு இவ்வளோ மார்க். வேர் இஸ் யுவர் மார்க் ஷீட்? அது ஸ்கூலில் நீங்க போய் வாங்கிடுங்க. எப்படியா சொல்லுவோம்? போய் வாங்கு. சில போக மாட்டான். நான்லாம் மார்க் ஷீட் வாங்க சொல்லு, வாயை திறந்துட்டேன். மார்க் ஷீட் வாங்க போகும்போது ஃபைன் கட்டி வாங்கியிருக்கிறேன். வேற உண்டு, சென்சார். நேர அது கெமிஸ்ட்ரி லேபில் 2 இதை நீ உடைச்சிருக்க, இவ்வளோ ஃபைன் கட்டு. ஓகே சார், உத்தரவு. அந்த மார்க் ஷீட்டை இல்லை, அங்கே போனால் ஃபைன் கட்டணும். அதனால அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு கிட்ட, மோசே, மகிமையை பார்க்கணுமா? என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. உண்மையா இந்த செய்தி பாதி கூட ஆகல, ஆனா நான் இங்க நிறுத்த விரும்புறேன். போதும்னு நினைக்கிறேன். இந்த மோசே தான் மலையிலிருந்து இறங்கி வரும். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இதுவரை அவர் மேகத்துல, மோசே மேகத்துல. இப்போ மோசே அவர் நாமத்துக்குள்ள, நீதிமான் அதற்குள்ளே ஓடி. மோசே இறங்கி வரும்போது மோசையின் முகம் பிரகாசிக்குது. மோசே உந்தன் மகிமையை காண வாஞ்சித்த போது நீர் காண்பித்தீர். மோசே உந்தன் மகிமையை காண வாஞ்சித்த போது நீர் காண்பித்தீர்.
ஆமென் ஆயத்தப்படுத்தும் உம்மகிமையை காண்பித்தருளும் உம்மகிமையை நான் காண உம்மகிமையை ஆமென் மகிமை இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல காத்திருந்த காலத்துல ஆண்டவர் பாட வைத்த பாட்டு. ஒரு நாள் ஆண்டவரே ஊழியத்துல டோர் ஓபன் ஆகல, ஆண்டவரே அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க எல்லாம் ஜெபம்ட்டு கேட்டுட்டு ஒரு நாள் வேதத்தை தியானித்த போது இந்த யாத்திராகம் 33 34 ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைத்தார். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது. மோசே என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். மோசைக்கு நாக்கில் ஒரு பிரச்சனை உண்டு, அது கேட்கல. அப்ப அப்படியே அப்படியே இப்போ நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா? செய்வேன். எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும். தியானித்ததை உடைஞ்சிட்டேன். ஆண்டவர் பேசினார், உனக்கு நான் என்ன செய்யணும்? என்ன நீ இப்ப கேளு. வேண்டாண்டவரே, எனக்கு உங்களை பார்க்கணும். அப்பதான் அந்த பாட்டை வாயில கொடுத்தான். மகிமையை நான் காண வேண்டும், மகிமையை மகிமை மகிமையை நான் காண வேண்டும். மகிமை கைகளை உயர்த்தி கேட்கலாமா? இன்னும் இழுத்துட்டு போக அந்த ஆழமான உறவுக்குள்ள, அந்த ஆழமான உறவுக்குள்ள கொண்டு போய் உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நாங்கள் உண்மை அறிகிற அறிவில வளர செய்யுங்க ஆண்டவரே. ஓ ரமங்களே மமதுடரலரா மோசே உந்தன் மகிமையை காண, மோசே உந்தன் மகிமையை காண வாஞ்சித்த போது நீர் காண்பித்தீரே. மோசே உந்தன் வேண்டுகிறவர்கள் விரும்புகிறவர்கள் அப்படியே கைகளை உயர்த்தி ஆயத்தப்படுத்தோ. வேண்டுதல் கேளோ, மகிமையை காண்பித்தாருளோ. மகிமையை மகிமையை நீர் காண்பித்தருளோ. மகிமையை மகிமை மகிமை நீர் காண்பித்த. ஆமென். அவருடைய நாமத்தினாலே ஜெயம், அவருடைய நாமத்தினாலே ஜெயிக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறான். அவரோடு அவரோடு. ஆமென் ஆமென். நமக்கு 1000 தேவைகள் இருக்கு, அதெல்லாம் ரெண்டாவது சொல்லலாம். ஆனா அதுக்கு மேல அப்பா இன்னும் அறியணும். அவரை அறிய 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 பார்வோனை எதிர்க்க முடியும். ஆமென். எமோரியனை எதிர்க்க முடியும், கானானிய ஜெயிக்க முடியும், ஏத்தியனை ஜெயிக்க முடியும். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? உன் சுதந்திரத்தை சுத்தி இருக்கிறவர்கள். வேவு பார்த்துட்டு வந்து அதான சொன்னாங்க, ஏத்தியன் இருக்கிறான், எபூசியர் இருக்கிறான், கானானியன் இருக்கிறான், அவன் இருக்கிறான். இந்த உன் சுதந்திரத்தை, உன் நன்மையை, உன் ஆசீர்வாதத்தை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் அவருடைய நாமத்தினால உன்னால சங்கரிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்றேன். ஆமென். 118வது சங்கீதம் 10-11 வசனங்கள். 10-11 நான் வாசிக்கிறேன். 10-11-12 வசனங்கள். எல்லா ஜாதியாரும்
என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். உன் சுதந்திரத்தை கெடுக்கிற, உன்னை அனுபவிக்க விடாதபடி சுற்றி இருக்கிற ஏத்தியன், எமோரியன், ஆமென், எபூசியன், கானானியன், அம்மோனியன், இவங்க எல்லாம் ஆண்டவர் நான் துரத்திடுவேன். அவ்வளோ நீ என்னை அறிந்திருக்கிற மோசே. அவருடைய நாமத்தினால ஜெயம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 நிமிடத்தில் செபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடைய பாடுவேன். எதுக்கு ஜெபம் பண்ண போறேன் தெரியுமா? அவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீ அதை வாஞ்சிக்கணும். ஒரு தனிப்பட்ட வாலிபர்கள் இங்க இருக்கிறீங்க, கேட்குறீங்க, வாலிப தங்கச்சிங்க இருக்கிறீங்க, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இயேசுவோடு நீ விடியற் காலத்திலே ஆயத்தமாகி, அதாவது நீ அவரோடு உறவாடுறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா உறவாடின பிறகு எல்லாருக்கும் தெரிய வரும். எல்லாருக்கும் தெரிய வரும். மோசே கர்த்தரோடு பேசினது மோசே சொல்லி எல்லாம் தெரிந்தது. மோசையின் முகத்தை பார்த்தபோது இயேசுவோடு அன்பு சபையே, இங்க நீ ஒரு அதாவது நமக்கு ஆண்டவர்கிட்ட போனாலே நமக்கு ஒரு 10 ஜெப குறிப்பு இருக்கணும். அதெல்லாம் வாங்கி அப்புறம் ஒரு ஆடு மாடு மேயக்கூடாது. எனக்கு இயேசு வேணும். நான் ஜெபம் பண்ணா, நைட் இருந்து ஜெபம் பண்ணா எனக்கு அடுத்த நாளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும். இது எல்லாரும் தான் பண்ணுவாங்களே. பார்வனே ஜெபம் பண்ணுங்கட்டான். பார்வனே ஜெபம். இதை தாண்டி மோசே என் அட்டையில் ஒரு இடம் உண்டு. அது என்ன? நீயும் நானும் மட்டும். நீயும் நானும் மட்டும். அதாவது தரையிலிருந்து மலை உயரமா, வானத்திலிருந்து மலை உயரமா, எது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி? அப்ப மோசே ஏறினதில்ல பெருசு, கர்த்தர் இறங்குனதுதான் பெருசு. நீ 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றத பெருசா பாக்குறல்ல, அவர் அந்த 1 மணி நேரம் வேற எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்து இருக்கிறார். அதுதான் பெருசு. அதுதான் பெருசு. நம்ம ஏதோ 2 மணிக்கு ஜெபம் மட்டும் 30 நாள் ஜெபம் பண்ணிட்டோம். ஒண்ணும் இல்லை, 40 நாளுங்க. அவர் எவ்வளவு சர்வ வல்லவர். தூதர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவர் எப்போ வருவார். அவர் வந்து மோசே பக்கத்துல ஒரு மேகத்துல, பரலோகத்துல போன அவர் இருக்கிற இடம் சிங்காசனம். ஆனா இங்க வந்து ஒரு மேகத்துல சாதாரணமா வந்து நின்று மோசே பக்கத்துல நின்று மோசைக்கு நாமத்தை சொல்லுகிறார். இயேசுவோடு நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னா எனக்கு ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி வேலை, இதை தாண்டி நீ வந்துட்டேன்னா உன் சுதந்திரத்தை சுத்தி இருக்கிற சத்துரு தண்ணீர் உடைந்து ஓடுவது போல அப்படியே கண்களை மூடி 2 நிமிஷம் நான் தேவ பிரசன்னத்தை அதிகமாய் உணர்கிறேன். என் ஆவியில அப்படி ஒரு டெலிவரன்ஸ். ஆவியானவர் அப்படியே என் கூட நீ தனியா இருக்கணும், என் கூட நீ தனியா இருக்கணும். நீ வந்து நில்லுன்ட்டார். வேற ஏதாவது கேளுன்னாரா? நீ வந்து நில்லு அப்பா. ஹல்லேலூயா. அந்த உறவுக்குள்ள அப்படியே கேளுங்க.
இந்த உறவுல இந்த ஒருவன் தன் சிநேகிதனுக்காக நேசத்துக்கு என்ன வேணாலும் செய்வார். அவர் என்ன வேணாலும் செய்வார். அதுக்கப்புறம் மோசே, அதுக்கப்புறம் அவர் உனக்கு செய்யறது இருக்குல்ல, உன்னை நிந்தித்தவன், உன்னை பரியாசம் பண்ணவன் எல்லாம் உன் முகத்தை பார்த்து பயப்பட போறான். உன் முகத்தை பார்த்து பயப்பட போறான். இதா நீ யாரோ நான் யாரோ இருக்கிறது வரைக்கும் உனக்கு என்ன தெரியாதுப்பா. சத்துருவுக்கு முன்னாடி என்ன உனக்கு சொல்ல முடியாது. ஆனா நீ என்ன அறியணும் மோசே. இன்னும் உம்மை அறியணும். ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு சகோதரி சகோதரா, ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடு, அப்படியே விட்டு கொடு. உன் பக்கத்துல நின்று அவர் எல்லாத்தையும் சொல்ல விரும்புறார். உன் பக்கத்துல இன்னும் அப்பா ஏசப்பா ஜீசஸ் ஆமென். ஹalleluya. அந்த மேகம் எங்க பக்கத்துல வந்து இறங்கி இருக்கும். வந்துருங்கப்பா, வந்துருங்கப்பா, வந்துருங்க ராஜா, வந்துருங்க ராஜா. பிரியமானவர்களே, ஆச்சரியத்தை பார்த்தீங்களா? மோசே மலையின் மேல் ஏறின போது அவர் மேகத்தில் இறங்கி வந்தார். இயேசு இந்த பூமியில ஒரு மலையில செபிக்க ஏறும்போது மோசே மேகத்தில் இறங்கி வரும். என்ன ரிலேஷன்ஷிப்புங்க இது, என்ன உறவுங்க இது. அன்னைக்கு மோசே ஏறினப்போ அவர் வந்து நிக்கிறார். இப்போ இயேசு ஏறாரு, மோசே வந்து நிக்கிறார். என்ன இதன் அர்த்தம்? இந்த உறவு இங்கோட முடியாது. இந்த உறவு ஒன்றுதான், அங்கும் தொடரும். வேற எல்லா உறவுகளும் இங்க முடிஞ்சிடும். இந்த ஒரு உறவு தான் அங்கேயும். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். ஆண்டவரே, எனக்கு இந்த உறவு, அப்படியே கைகளை உயர்த்தி இந்த அன்புக்குள்ள இழுத்துட்டு போக. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. ஆனா அவன் ஒரு வயதான தாத்தால மோசே, என்ன வேணும் மோசே, என் வயசு இளமைய மாதிரி மாறணும்னு கேட்டாரா? என் திக்குவாயை இப்போது மாத்துவீங்களான்னு கேட்டாரா? ஒரு பையன் எனக்கு பயப்பட மாட்டேங்கிறான். ஒன்னும் இல்லை அப்பா, இவ்வளோ பேசுறீங்களே, என் கூட சிநேகிதனை போல பேசுறீங்களே, நான் கெஞ்சினதும் என்ன கேட்குறீங்களே, உங்களை ஒரு வாட்டி எனக்கு காட்டிருங்கப்பா, என்னை ஒரு வாட்டி பார்த்துருங்க. மோசே வா மோசே, நீ வா மோசே, என் நண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்க வந்து நில்லு. வேற யாரும் கூட்டு வந்துடாத. வேற யாருக்கும் என்ன பார்க்கணும்னு ஆசை இல்லை மோசே. வேற எல்லாருக்கும் நான் செய்யற அற்புதம் தான் வேணும், நான் செய்யற அதிசயம் தான் வேணும். ஆனா உனக்கு மட்டும்தான் மோசே நான் வேணும். நீ வா மோசே என்கிட்ட, நான் வந்து உன் பக்கத்துல நிற்பேன் மோசே. நான் வந்து உனக்கு என்ன வெளிப்படுத்துவேன் மோசே. நான் மற்றவங்க எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட பண்ணின உடன்படிக்கையில வாழ்றாங்க மோசே. நான் உனக்கோட புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் மோசே. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் மோசே. உன் கூட இருந்து அரபாகாரா ஷலபாகாரா ரிமாமாகாரா ஏமாமலரா தடரா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஆமென். இயேசுவே பெருகணும் பெருகணும்.
அல்லேலூயா. உங்க நாமம் உயரடும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன். உங்க நாமம் அவரை பார்த்ததுனாலதான் மோசே ஜனங்கள்கிட்ட சொல்றான், இந்த மோசே போயிருவான், ஆனா என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார், வருவார், வருவார். என்கிட்டே வந்துட்டார்ல, உங்ககிட்ட வருவார். நம்ம கிட்ட அவர் வர்றதை நாம அனுபவிச்சா மற்றவங்களுக்கு காஸ்பல் சொல்லலாம், இயேசுவை சுவிசேஷமா சொல்லலாம், சொல்லலாம், சொல்லலாம். இன்னைக்கு சொல்ல ஆசை இருக்கு, சொல்ல தெரியல. அனுபவிச்சாதானே சொல்ல முடியும், அனுபவிச்சாதானே சொல்ல முடியும். ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி, உங்க கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு கோரஸை மட்டும், உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், அதை மட்டும் பாடி அப்படியே ஜெபம் பண்ணிரும். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன். Yes, beautiful. Amen. உங்க நாமம், oh Jesus, பாடுவேன். பெருங்காற்று அடங்கி போகும், பெருங்காற்று கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது பெருங்காற்று அடங்கி போகும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன், பாடுவோம். ஹல்லேலூயா. உங்க நாமம், எஸ், அவர் நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே, யாவே, யாவே. உங்க நாமம் அப்பா, உங்க நாமம் ரெண்டு கைகளை உயர்த்தி கடைசியாக இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. சொல்லுங்க, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அவர்தான் நம்முடைய கொடி. ஷலபகரமகரே. ஆமென்.
ஓயே. நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமென். ஹalleluya. ஷலபகரா துட ராமா பிரார்த்தனா ஷேலிமா மராதரா ரீமா மராலதரா. ஹalleluya. ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். எஸ் லார்ட், உம்முடைய நாமத்தினாலே நீர் எங்களுக்கு ஜெயம் தந்து விட்டீர், ஜெயம் தந்து விட்டீர். உம்முடைய நாமத்தினாலே ஜெயம். இயேசுவே நன்றி. அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.